ஆக்டர் ஷாம் அவர்கள் தளபதி பத்தியும் தளபதியோட பொலிட்டிக்கல் என்ட்ரி பத்தியும் பேசியிருக்காரு ரீசன்ட் இன்டர்வியூல. அதாவது தளபதியோட வாரிசு ஷூட்டிங் டைம்ல எடுத்த போட்டோவை தான் என்னோட ஆபீஸ்ல மிகப்பெரிய அளவுல மாட்டி வச்சிருக்கேன். சோ டெய்லி அதை பார்த்துட்டு தான் ஷூட்டுக்கே போறது. ஏன்னா அவரு தமிழ் சினிமாவில் அச்சீவ் பண்ணதை ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிறேன். அண்ட் வாரிசு மூலமா எனக்கு ஒரு நல்ல கம்பேக் கிடைச்சது. நான் அதுக்கு முன்னாடி அவ்வளவு படங்கள் பண்ணியிருக்கேன், நிறைய வெற்றி படங்களும் பண்ணியிருக்கேன். பட் ஷூட்டிங்காக இப்போ நான் எந்த ஏரியாவுக்கு போனாலும் வாரிசுல விஜயோட அண்ணன் அப்படின்ற மாதிரி தான் என்ன சொல்றாங்க. சோ நான் இங்க தான் இருக்கேன் அப்படின்றத வாரிசு படம் என்ன எல்லா குடும்பத்திலையும் போய் சேர்த்துச்சு. நெக்ஸ்ட் பண்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட்ஸ். அண்ட் ஆக்சுவலா குஷி ஷூட்டிங் டைம்லயே தளபதி என்ன பார்த்துட்டு நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு மாதிரி தான் கேட்டாரு. இந்த மாதிரி ஆக்டிங் ட்ரை பண்ணிட்டு இருக்கணும்னே ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தினாரு. குஷி டைம்லயே அவரை பார்க்க பயங்கரமா கூட்டமா வருவாங்க. சோ நீங்க தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி நான் அவர்கிட்ட சொல்லுவேன். பட் அவர் அப்போ என்ன கிண்டல் பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்டாரு. பட் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் எல்லாம் தாண்டி பல மடங்கு போயிட்டாரு. சோ அதே மாதிரி வாரிசு ஷூட்டிங்ல நீங்க தான் அடுத்த சிஎம் அப்படின்ற மாதிரி கேட்டேன். சோ அதுக்கும் என்னடா கிண்டல் பண்றியா அப்படின்ற மாதிரி அதே பதில் தான். சோ ஹோப்ஃபுல்லி அந்த சூப்பர் ஸ்டார் நிஜமானது மாதிரியே சிஎமும் நிஜமாகும்னு நினைக்கிறேன். அண்ட் குஷி படத்துல அந்த கோயில் சீன்ல தான் நான் பேக்ரவுண்ட்ல வருவேன். சோ அடுத்த ஒரு 1.5 வருஷத்துல அதே கோயில், அதே குஷி படத்தோட ஹீரோயின் ஜோதிகா, அதே குஷி படத்தோட கேமராமேன் ஜீவான்னு சொல்லிட்டு தொல்பி படத்துக்கான முதல் ஷாட்டை அங்க வச்சாங்க. சோ நமக்கு ஒண்ணு கிடைக்கணும்னு இருந்தா அது கண்டிப்பா கிடைக்கும். ஹோப்ஃபுல்லி திரும்ப அதே மாதிரி நிறைய நல்ல படங்கள் பண்ணுவேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஷாம் அவர்களால டெஃபினட்டா ஒரு கம்பேக் கொடுக்க முடியும். ஏன்னா எவ்வளவு தோல்வியிலையும் அவரோட பிசிக் அண்ட் லுக் எல்லாம் ஓரளவுக்கு டிசிப்ளினா கன்சிஸ்டன்டா மெயின்டைன் பண்றாரு. அதே மாதிரி மத்த ஃபார்ம் அவுட் ஆன ஹீரோஸ் மாதிரி இஷ்டத்துக்கு கிடைக்கிற படங்கள்லாம் நடிக்கல. ஓரளவுக்கு சூஸ் பண்ணி கம்மியான படங்கள் தான் பண்றாரு. 6 கேண்டில்ஸ் மாதிரி இடையில கிரிட்டிக்கலி அக்ளைம்டு படமும் அதுல இருந்துச்சு. பட் ஒரு நடிகர் தோல்வியில இருக்கும்போது என்ன பிரச்சனைனா நிறைய கதைகள் அவரை தேடி வராது. சோ அதனால வர்றதுல பெட்டரா பார்த்து ஒன்னு சூஸ் பண்றதுதான் ஒரே வழி. சோ ஒரு சின்ன வெற்றி கிடைக்கும் போது இன்னும் சில நல்ல கதைகள் வரும். அந்த மாதிரி தான் கம்பேக் கொடுத்து ஆகணும். சோ கூடிய சீக்கிரமே சோலோ ஹீரோவா இவருக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஆனா இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.